மனைவியுடன் அடிக்கடி மொபைலில் பேசி வந்ததால் வாலிபரை வெட்டி கொலை செய்த நண்பர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உப்பளம் உடையாட்டு மைதானம் பின்புறம் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தின் மீது வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் SP ஸ்ருதி, இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது கொலை செய்யப்பட்ட வாலிபர் உழவர்கரை பஜலை மடத்து வீதியைச் சேர்ந்த சந்துரு, வயது 24 என்பதும் நைனார் மண்டபத்தில் இறைச்சி கடையில் கோழிகளை ஏற்றி இறக்கும் லோடுமேனாக வேலை செய்ததும் தெரியவந்தது. வாலிபர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் ரோஜர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. போலீசார் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபருடன் வேலை செய்த நைனார் மண்டபம் வெங்கடேஷ் என்பவரும் நண்பர்களாக பழகியுள்ளனர். இதற்கிடையில் திருமணத்திற்கு பிறகு வெங்கடேஷ் வம்பாகீரபாளையத்தில் உள்ள தனது மனைவி காவ்யா வீட்டிலேயே கடந்த 3 ஆண்டுகளாக வசித்து வந்தார். இந்நிலையில் வெங்கடேஷ் வீட்டிற்கு சந்துரு அடிக்கடி சென்றபோது அவரது மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி மொபைலில் பேசி வந்துள்ளார். இதையறிந்த வெங்கடேஷ் இனி தனது மனைவியிடம் பேச வேண்டாம் என சந்துருவை கண்டித்துள்ளார். அதன் பிறகும் சந்துரு தொடர்ந்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் தனது நண்பர்கள் உதவியுடன் சந்துருவை கொலை செய்ய திட்டமிட்டு நேற்று முன்தினம் மனைவி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றிருந்த போது தனது வீட்டிற்கு மது அருந்த சந்துருவை அழைத்தார். வெங்கடேஷ் வீட்டிற்கு சென்ற சந்துருவுக்கு மது ஊற்றி கொடுத்துள்ளனர். போதை ஏறியதும் வெங்கடேஷ் தனது நண்பர்களான வம்பாகீரபாளையத்தை சேர்ந்த சரண், ராஜேஷ் இணைந்து சந்துருவை சராமாரியாக வெட்டி கொலை செய்தார். பெண் சந்துரு உடலை கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தில் வீசிவிட்டு சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேஷ், சரண், ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.